இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் இன்றைய ஆவிக்குரிய சிந்தனைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இப்போதும் ஒரு பாடலுக்கு பின்பு உங்கள் சிந்தையை தெளிவிக்கும் ஆவிக்குரிய செய்தியை கேட்கலாம். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 23, 24 வசனத்தை நான் வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளைக்காக இயேசுவிடம் வருகிறான். அவன் குறிப்பிட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனை அலைக்கழிக்கிறது. அதனால் நுரை தள்ளுகிறான், தீயில தண்ணீர்ல விழுகிறான். சீஷர்களெல்லாம் கூட்டிட்டு வந்த யாராலும் சுகமாக்க முடியல, நீங்களாவது ஏதாவது செய்யும் சொல்லும்போது, சரிப்பா உன் பையனை காமிப்பா, நான் சுகமாக்குறேன் ஆண்டவர் சொல்லல. அது தகப்பனை பார்த்து சொல்றாரு, நீ விசுவாசிக்க வேண்டும் என்று. அநேக நேரம் பெற்றோர்களுக்கு தம் பிள்ளைகள் மேல நம்பிக்கை இருக்காது. அது ஒரு பிரச்சனை தானமான, அது சாதாரணம் தானே சொல்லிவிடலாம். இல்லை, நீங்கள் பெற்றோர்களை பிள்ளைகளை எப்படி பார்க்கிறீர்கள், எப்படி பிள்ளைகளை கூப்பிடுகிறீர்கள், எந்த வார்த்தைகளை பயன்படுத்துகிறீர்கள், அது ரொம்ப முக்கியம். இங்க இந்த பையனுடைய பிரச்சனைக்காச்சும் அந்த தகப்பன் வந்திருக்கிறார். ஆண்டவர் தகப்பனுடைய பிரச்சனையை பற்றி பேசுறாரு. அவன் பையன் பிரச்சனை இருக்குன்னுப்பா, உன் பிரச்சனை உன் குறைவை ஃபர்ஸ்ட் நான் சரியாக்கணும், நீ விசுவாசிக்கணுங்கிறாரு. விசேஷத்தை கூட்டிட்டு போயிட்டா, அங்க கூட்டிட்டு போயிட்டா சுகம் கிடைக்கலன்னு சொல்றா. அதெல்லாம் இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் உன்னுடைய ஃபெய்த், நீ விசுவாசம் இல்லாமல் அல்லவா அங்கங்க போய் கொண்டிருக்கிறான் ஆண்டவர் பேசுறாரு. அப்பதான் தகப்பன் தாழ்த்தி சொல்றாரு. தன்னுடைய பிள்ளைக்காச்சு வேண்டதை கூட விட்டுட்டாரு. ஆண்டவரே, என்னுடைய அவிசுவாசம் நீங்கும்படி செய்யுங்கன்னு சொல்லி ஆள்றா. தகப்பன் அழுது கேட்கிறாரு. அந்த தகப்பனுடைய அவிசுவாசம் நீங்குது, விசுவாசம் உள்ள வந்துருது, அற்புதம் நடக்குது. மகனை சுகத்தோடு திருப்பி கொண்டுட்டு போறாரு. நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிள்ளைகளை நம்ம என்ன சொல்றோம், பெற்றோர்கள் இந்த தேராது, இந்த பையன் தேரமாண்டான், ஒரு மகள் எடுத்துட்டு இவ எங்க உருப்பட போறா, ஏதாவது இந்த வார்த்தைகளை அள்ளி கொட்டுகிறோம் கோபத்துல, அல்லது சும்மா கேலியா பேசும்போது கூட இதெல்லாம் கஷ்டம் தான் சொல்றோம் பிள்ளைகளை பார்த்து. பிள்ளைகள் பிறகு அப்படிதான் நடக்குது. ஏன்னா நம்முடைய விசுவாசம் அப்படிதான் இருக்குது. இல்ல பிள்ளைக்கு குறைவா இருக்குதா, சரியா படிக்கலையா, எதுலயாவது பாதிக்கப்பட்டிருக்குதா, சொல்லுங்க, இதெல்லாம் மாறிடும். என் பிள்ளை நல்லா இருக்கும், ஆண்டவர் கொடுத்த பிள்ளை செய்வாருன்னு சொல்லி பாருங்களேன். ஒரு ஊழியரிடம் அருமையான பெற்றோர் தன்னுடைய மகளுக்காக பேசுறாங்க. அந்த ஊழியர் பொறுமையா கேட்கிறாரு. இவங்க நிறைய குறை சொல்றாங்க, அவ சுத்துறா, சரியில்லை, அந்த பசங்களோட எல்லாம் அங்கங்க போறா, வாழ்க்கை தாறுமாறா போச்சு, நாங்க எவ்வளவு கடவுள் பக்தியில வளர்த்தோம், ஆலயத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போனோம், இன்னைக்கு கல்லூரி போன உடனே அவ எப்பவும் பார்த்தாலும் மொபைலும் கையுமா தான் இருக்கிறா, அவளை பார்க்கும் போதே எங்களுக்கு எரிச்சல் வருது, இப்படி ஒரு பிள்ளையா மாறிட்டால எங்க உள்ளமெல்லாம் உடஞ்சி போய் எங்க குடும்பம் மானமே போகுது அப்படின்னு சொல்லி புலம்புறாங்க. அந்த போதகர் ஒண்ணுமே சொல்லாம அமைதியா கேட்டுட்டு, உங்க பிள்ளை எல்லாமே இந்த மாதிரி ரூபத்துல தானே பாக்குறீங்க, இப்படிதான் இவ்வளவு பேசுறீங்களா, கொஞ்சம் விசுவாசத்தோடு பேசி பாருங்களேன், என் பிள்ளை மாறிடுவா, என் பிள்ளை மீண்டுமா ஆலயத்துக்கு வருவா, என் பிள்ளை இந்த பழக்க வழக்கங்கள்லாம் விட்டுட்டு ஆண்டவர் பின்பற்றுவான்னு கொஞ்சம் உங்க வார்த்தைகளை கொஞ்சம் மாத்தி பாருங்களேன் ஒரு அட்வைஸ் கொடுத்து அனுப்பிடுறாரு. அந்த பெற்றோர்கள் வீட்டுக்கு போறாங்க. அன்னிலிருந்து அவளை திட்டுறது கிடையாது, சபிக்கிறது கிடையாது, கோபப்படுறது கிடையாது. அவ எது கேட்டாலும் அன்பா செஞ்சு கொடுத்துட்டு ஆண்டவர் சமூகத்துல அறிக்கைடுறாங்க. ஆண்டவரை, என் பிள்ளை நீர் மாற்றுறதுக்காக ஸ்தோத்திரம்ப்பா, உம்மால் முடியும்பா, நாங்க ஒருவேளை தோற்று போனோம், எங்களுடைய முயற்சியெல்லாம் தோற்று போயிடுச்சு, நாங்க அட்வைஸ் பண்ணிட்டோம், டீச் பண்ணிட்டோம், ப்ரீச் பண்ணிட்டோம், நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டோம், நத்திங் டூயிங், எதுவுமே நடக்கல, பட் உண்மை நம்புறோம்னு சொல்லி இந்த வார்த்தைகள் அப்படியே அறிக்கை பண்ணி ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. மகளை ஒரு பாவியா, கொடூரமானவளா, ஒன்னுக்கும் உட்படாதவளா பார்க்கல, மாறாக நல்ல பிள்ளையா கூட இருந்து பெற்றோரோடு இருந்து ஆண்டவரை மகிமைப்படுத்துற பிள்ளையா பார்த்தாங்க. விரைவில் மாற்றம் அவளுக்குள்ள ஏற்பட்டுருச்சு. திரும்பினால் எல்லா பாவ பழக்கத்தை விட்டு ஆண்டவர் பக்கமா திரும்பினா பெற்றோருக்கு மிகுந்த சந்தோஷமா இருந்தா. அதோடு மட்டுமல்ல, ஆசீர்வாதத்தின் பாத்திரமா கர்த்தர் அவளை மாற்றி பயன்படுத்தினாரு. யோசித்து பாருங்க, எவ்வளவு பெரிய மேன்மாண்டர் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு நம்முடைய பார்வை, நம்முடைய வார்த்தை ரொம்ப முக்கியம். அதுல விசுவாசம் இருக்குதான்னு பாருங்க. இல்லைன்னா விசுவாசத்துக்குள்ள கொண்டு வாங்க, காரியங்கள் எல்லாம் நடக்கிறத பாப்பீங்க. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே,
விசுவாசம் இல்லைன்னா உமக்கு பிரியமா இருக்க முடியாதுப்பா. அநேக நேரத்தில் நாங்கள் விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை பேசுறோம். எங்களை பார்வையில் விசுவாச குறைவுகளை தான் நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. நிறைவை பார்க்கிற ஒரு அந்த பார்வை எங்களுக்கு உண்டாகட்டும். குறைவுகளை பேசுற நாவு வேண்டாப்பா, நிறைவை பேசுகிற ஒரு நாவு உண்டாகட்டும். பேசி பேசி தேவையில்லாத வார்த்தைகளை ஒதித்து அநேக காரியங்களை குற்றப்படுத்தி காயப்படுத்தி அந்த நிலைமையெல்லாம் அன்னைக்கு மாற்றி நாங்கள் அநேகருடைய காயங்களை கற்றுக்கிறவளாய், என்னுடைய வாயின் வார்த்தையெல்லாம் பிறர் காயத்தை ஆற்றக்கூடியதாய், உருவாக்கக்கூடியதாய், உயிர்ப்பிக்கக்கூடியதை அன்னைக்கு மாற்றிக் கொடுப்பீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு அந்த கிருபை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதிக்க நம்மை ஏற்றுக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். நம்முடைய வாயின் வார்த்தை மற்றவர்களை உருவாக்கணும், உயிர்ப்பிக்கணும், காயங்களை ஆற்றக்கூடியதா இருக்கணும். கேட்போம். நிச்சயமா கர்த்தர் அந்த கிருபை கொடுப்பார். அந்த சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். இந்த நாளின் ஒவ்வொரு நிமிடமும் உந்தன் நினைவால் நிரம்ப வேண்டும். என் வாயின் வார்த்தை எல்லாம் பிறர்காயம் ஆற்ற வேண்டும். என் வாயின் வார்த்தை